வணக்கம். நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் என்னுடன் தோரா. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் அக்லீஸ். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் இருக்கு. ஸோ தமிழ்ல ஏதாவது படம் பார்க்கலான்னு படங்கள் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த அக்லீஸ் படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்தது. சரி, இந்த படத்தோட ரேட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த படம் பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். படத்தோட கதை இதுதான். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்துல, அதாவது இன்னையிலிருந்து ரொம்ப காலம் கழிச்சு நடக்கிற ஒரு கதை. மனிதர்களா எல்லாரும் ரொம்ப அழகாயிட்டா அவங்களுக்கு பிரிவினையே இல்லைங்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில நடக்கிற ஒரு நகரத்துல நடக்கிற கதை இது. அங்க இருக்கிறவங்களுக்கு 16 வயசு ஆகிட்டா ஒரு பியூட்டி சர்ஜரி நடக்கும். அதுல அவங்க விருப்பப்படுற அழகிய உருவத்தை அவங்க அடையலாம். எப்படின்னா, கண்ணு வேணுமா கண் இறுக்கி, மூக்கு வேணுமா மூக்கு இறுக்கி, முடி வேணுமா முடி இறுக்கி, இந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரே சர்ஜரி, எல்லாரும் அழகாக்கிற மாதிரி ஒரு சர்ஜரி பண்றாங்க. அப்படி எல்லாரும் அழகாயிட்டா அப்புறம் அங்க வேறுபாடுங்கிறதே கிடையாது. எல்லாரும் சமம். ஸோ ஈக்குவாலிட்டி வந்துடுது. ஈக்குவலா இருக்கும்போது அங்க ஒரு ஹாப்பினஸும் வந்துடுது. ஸோ இதை ஒரு கும்பல் எதிர்க்கிறாங்க. இதை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதை அதை நோக்கி இந்த கதை நகர்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி என்னன்னு பார்த்தா, கொரியால ஸ்கூல் முடிச்ச உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதாவது கொரியால வந்து பியூட்டிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப வேகமா வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டா கூட இந்த பியூட்டி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கொண்டாந்துட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க ஒத்து வரலன்னா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு உங்களோட அழகு இல்லைன்னா, நீங்க சமுதாயத்தை விட்டே விளக்கப்படுவீங்கிற அளவுக்கு அங்க அந்த பியூட்டிசம் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த பியூட்டிசம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமா கொண்டு வரப்படுது. நம்ம ஊரை ஜாதியை வச்சு மதத்தை வச்சு ஒரு பாகுபாடு காட்டப்படுற மாதிரி கொரியால வந்து அழகை வச்சு ஒரு வேறுபாடு காட்டப்படுது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி இருந்தது. ஸோ இந்த கதையும் அதே மாதிரி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கதையாக தான் இருந்துச்சு. அந்த பியூட்டிஷங்கிற விஷயம் ஆதாரமா வச்சுதான் இந்த படத்தோட கதை நடக்குது. எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற கான்செப்ட். என்ன ப்ரோ, இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதா? உண்மைதான், கண்டிப்பா வரும். அதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது சொல்ல மாட்டாங்க. நீங்க சர்ஜரி பண்ணும்போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பத்திரிகைகள்ல ஈவன் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தான் இந்த படத்துல டிஸ்கஸ் பண்றாங்க. படம் ஆரம்பிச்ச உடனே கதையை சட்டுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க. பிரெட்டிஸ் அண்ட் அக்லிங்ஸ் அப்படிங்கிற அந்த உலகம் என்ன, அதுல இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிற கதையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் டாலியோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அவங்களோட நோக்கம் எல்லாமே வேக படத்துல சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓடக்கூடிய படத்துல முதல் பாதி ஒரு இலக்கே இல்லாம போகுது. எதை பத்தி கதை சொல்ல வருதுங்கிற ஒரு தெளிவுக்கு இல்லை. படம் எதை நோக்கி போகுதுங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்குது, அந்த கிளாரிட்டி இல்லாததுனால. இந்த ஸ்மோக்குங்கிற ரெபல் டீம் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கு சொல்லப்படுது. ஃபியூச்சரிஸ்டிக் படங்கள்னால சிஜிக்கு நிறையவே வேலை, அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த சிஜி காட்சிகள்ல ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இதுல ஏற்கனவே பல படங்களை பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த சிஜி ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுல பார்க்கக்கூடிய உதாரணத்துக்கு ஸ்டார் ட்ரெக் சொல்லலாம். அந்த மாதிரியான சீரீஸ்லாம் வந்து ஒரு சிஜி லெவலில் தான் அது இருந்தது. ஏதோ சீரியஸ் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்துக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அது படமாவே இருந்தாலும். ஆக்டிங் சூப்பர்னு சொல்ற அளவுக்கு யாருமே பிரமாதமா நடிக்கல. எல்லாருமே வராங்க, டயலாக் டெலிவரி பண்றாங்க. பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கிற ஒரு விஷயத்தையே வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க போல. ஒருவேளை ஆக்டிங் பெட்டரா இருந்ததுன்னா இந்த படம் எனக்கு இன்னும் அட்டாச்சா இருக்கும், ஒரு ஒரு கனெக்ட் இருந்துக்குமோன்னு தோணுச்சு. ஆக்டிங் இல்லாதனால ரொம்ப ஒரு ஒரு ரேட்டிங் கம்மின்றதுக்கு கூட காரணம் இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா கதை வந்து ஒரு நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு கதையா பார்க்கும்போது. ஆனா அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் அவங்க கொஞ்சம் ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. அழகை பிரதானமாக்கி நம்மளோட அறிவை மழுங்கடிக்கிறதுங்கிறது உலகம் பூராவும் நடக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியான்னு பார்த்தா அழகை தான் பிரதானப்படுத்துறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தகுதியாகவும் பார்க்கப்படுது. முக்கியமா இன்ஸ்டாகிராம் அழகை ஒரு தகுதின்னு ஆக்கி அதை நோக்கி இன்றைய சமுதாயம் வந்து அதை நோக்கி இப்போ கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அழகுங்கிறது நம்மளை முட்டாளாக்க மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு முயற்சின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கரு. ஆனா சொன்ன விஷயத்த அவங்க தெளிவா சொல்லாம மேம்போக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு அழுத்தமான ஒரு திரையமைப்புல ஒரு திரைக்கதையை அவங்க சொல்லாம ஆஹ் ஆஹ் ஒரு காட்சிக்கு பிறகு ஒரு காட்சிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போனதுனால அது நம்ம மனசு ரொம்ப அழுத்தமா பதியல.
திரைக்கதை எப்படின்னு சொல்றதுன்னா, இந்த படத்துல வந்து இந்த ஸ்கேட் போர்ட் சீன் ஒண்ணு வரும். ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டுல. ஸோ அந்த திரைக்கதை அப்படிதான் அடிக்கடி ஸ்கேட் போர்ட்ல ஏறி போகுது. போய் சல்லுன்னு மேல போகுது. அப்புறம் சட்டுன்னு சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்னுட்டா மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். படத்துக்கு தமிழ் டப் இருக்கு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெருசா போர் அடிக்காது. கேஷுவலா பார்த்துட்டே போயிடலாம் நீங்க அத. வயலன்ஸ் இருக்கிறத மென்ஷன் பண்ணி PG-13 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட பார்க்க முடியாதுங்கிறது, அதாவது 15, 13 வயசு கீழ இருக்க குழந்தைங்க பார்க்க முடியாதுங்கிறது தான் ரேட்டிங். ஆனா இன்னைக்கு இருக்க தமிழ் படங்களோட ஒப்பிடும்போது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் மிகப்பெரிய வயலன்ஸ்லாம் எதுவும் தெரியல. ஸோ குழந்தைகளோட பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கும். வீக்கெண்ட் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் Netflixல குழந்தைங்களோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க அக்லீஸ் கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். Netflixல இது ஒரு ஹிடன் ஜெம் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒருவேளை இங்கிலீஷ்ல நான் பார்த்திருந்தா கூட எனக்கு ரொம்ப கனெக்டிவா இருந்திருக்காது. தமிழ்ல பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, என்ன இவன் வந்து ஆக்டிங் சரியில்லன்னு சொல்றான், சீரிஸ் மாரி இருக்குன்னு சொல்றான், அ ரேட்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்றான், பட் பார்க்கலான்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப போரிங்கா தெரியல. ஏற்கனவே பார்த்த ஃபீலிங் இருந்தாலுமே, ஏற்கனவே பெருசா கனெக்ட் ஆகலனாலும், ரொம்ப போரிங்கா தெரியலங்கிறது தான் இந்த படத்த பத்தி நான் சொல்லுவேன். உங்களுக்கு டைம் பார்க்கணும், வீக்கெண்ட்ல பார்க்கணும் ஒரு படம் முடிவு பண்ணீங்கன்னா, இந்த படத்த Netflixல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த படத்த பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்லணும்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து என்னோட கருத்து ஒத்துப்போதான்னு நான் பார்க்க விரும்புறேன். ஸோ மீண்டும் நான் இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய். பாய்.